வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு பிரெட் சில்லி தாங்க செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் செஞ்சலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி 10 பிரெட் எடுத்துருக்கேங்க. 10 பிரெட்டை வச்சு நம்ம செய்யலாம். அதை நம்ம ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது தூளாகிடும். மீடியம் சைஸு இதே போல் கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அதை லைட்டாக அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதே போல் நீங்கள் லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. ரோஸ்ட் ஆகி வரும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பொட்டி கிண்டினாலும் தூளாகிடும். மெதுவாக கிண்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் மாறி வருது. நம்ம இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கோல்டன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை நம்ம வதக்கிடுவோம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அது கூட 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நம்ம நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 வெங்காயம் அதையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது, லைட்டாக தான் வதக்கணும். ரொம்ப வதக்கிடாதீங்க, லைட்டாக வதக்கி விடுங்க. அது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா ப்ரெட்டில் ஏற்கனவே அதில் இருக்கும். நம்ம அதனால் ப்ரெட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிங்க. தக்காளி வதங்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1/2 குடமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதை லைட்டாக வதக்குங்க. ரொம்ப வதங்கக்கூடாது. ரொம்ப வதக்குனா நல்லா இருக்காது. லைட்டாக வதக்கி விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ என்ன செய்யலாம், வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு, அதனால் 1 ஸ்பூன் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம 1 டீஸ்பூன் டொமாட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். 1 டீஸ்பூன் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டுட்டோம். மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறத மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக அப்படியே மெதுவாக கிண்டி விடுவோம். பாருங்கள், இதே போல் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கிண்டி விட வேண்டியதாங்க. இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரம், இனிப்பு எல்லாமே இருக்குது. பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம். 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க கண்டிப்பாக கொடுக்குறத சுத்தமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக வந்திருக்குது. இதே போல் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குது. ஓகேங்க, பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.